நமச்சிவாய். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை எம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் பிறந்துடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துடும். விநாயகர் வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில் அந்த கணபதி பப்பா, இந்த விநாயகர் பெருமான் ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். நம்ம என்னதான் கடுமையான கஷ்டங்களில் இருந்தாலுமே கூட அந்த கணபதியானவர் விநாயகர் பெருமான் பிள்ளையார் நம்மளை எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் கணபதி காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாதம் வருது. 14ஆம் தேதி 14th அன்னைக்கு வருது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள், 2 கிரகம் உச்சம், 3 கிரகம் ஆட்சி. அப்போ செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. எந்த கிரகம்லாம் உச்சம்னா புதனும் குருவும் உச்சம் அடைகிறார்கள். புதன் கன்னி ராசியில் உச்சம், மூலத்திரிகோண வீடு, ஆட்சி எல்லாம் அங்கே தான். குரு கடகத்தில் உச்சமாக இருக்கார். இதை போக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். துலாத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்மத்தில். அப்போ 4 கிரகங்கள் இயற்கை சுபராக வரக்கூடியவர்கள்லாம் சிறப்பான இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நன்மைகளை, அதுதான் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு, அதுதான் இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு. அதுக்கு தானே அந்த வார்த்தையை சொன்ன. விநாயகர் வந்துட்டாருனாக்கா எல்லா கஷ்டத்தையும் அவர் கலைச்சி விட்டுருவார். சங்கடங்களை நிவர்த்தி செய்வதால் தான் அவருக்கு அந்த சங்கட சதுர்த்தி பூஜையை நாம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட செப்டம்பர் மாதம் 4 கிரகங்கள் ஆட்சி பலம் உச்சம் இதெல்லாம் பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சங்கடத்தை தரக்கூடிய, கஷ்டங்களை தரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். செயலிழந்து 0வாக இருக்காரு. தீமை செய்யக்கூடிய கிரகம் செயலிழந்து இருப்பது நன்மை. அதோட கூட செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த புதன் சிறப்பாக இருக்கார். அப்போ இதை வச்சு நாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் உச்சம். எங்கங்க? 8ஆம் இடத்தில் உச்சம். சார், 8ஆம் இடத்துல குரு உச்சமாறுதுங்கிறது அந்த ஜாதகத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இதனால் வரையில் உங்களுக்கு அந்த சனி பகவானால் வரக்கூடிய 10வது பார்வை தொந்தரவு இருந்தது. தனுசு ராசி ஒன்றும் அவ்வளோ ஈஸியான ஒரு ராசி இல்லைங்க. தனுசு ராசியில் பிறந்த எவராக இருந்தாலும் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வார். எழுதி வச்சுக்கோங்க. பிறக்கும்போது அவங்க கஷ்டத்தில் பிறந்திருக்கலாம், கடுமையான கஷ்டத்தில் ஏழ்மையில் பிறந்திருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்கு ஒரு சாபம் இருக்கு. விரைந்து இளமை பருவத்தில் தாயாரை பறிகொடுப்பது, இது ஒரு தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய சாபம். நீங்கள் வேணா மேட்ச் பண்ணி பாருங்க. மேக்சிமம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறு வயதிலேயே தாயை இழந்திருப்பார்கள். அப்படியெல்லாம் அம்மா இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு படுக்கையாக இருக்கலாம், அவங்களால பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை பிரிவினைகளோடு இருப்பாங்க. அந்த தாயாருக்கும் அவங்களுக்கும் ஒரு அந்த மேட்சிங் இல்லாமல் இருக்கும். அப்புறம் பெரியமாட்ட வளர்ந்தாங்க, அத்தைக்கிட்ட வளர்ந்தாங்க, ஆயா வளர்த்தாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த பால் கொடுத்ததே கூட இன்னொருத்தராக இருப்பாங்க. அப்போது எனதருமை தனுசு ராசி நேயர்கள், இவங்களுக்கு இப்போ என்ன கஷ்டம்னாக்கா சனி பகவானால் கஷ்டம். 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற போதிலும்
அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை, அந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு தரக்கூடிய வெற்றிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியவர் கேதுவும் சனியும். 2 பேரும் திரிகோணம் உட்கார்ந்துருக்காங்க. 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு கேது. கேந்திரத்துல 4-10 இருக்காரு சனி பகவான். அப்போ ஏழ்மை நிலையில் பிறந்தாலும் அதன் பிறகு வாழ்க்கையில நிறைய அடிபட்டு படிப்படியா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துடுவாங்க. நல்ல வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க. இவரா இவ்வளோ பெரிய ஆயிட்டாரு அப்படின்னு மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, அவர் பெரிய ஆள், அவருக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நேரடியாக பேசுவார் தெரியுமா அப்படின்னு ஒரு பேர் புகழ், எளிமையா பேர் புகழ் வாங்கிடுவீங்க. அப்பேற்பட்ட தனுசு ராசி நேயர்களே, இவ்வளோ சிறப்புடைய தனுசு ராசி நேயர்கள் யாரையும் எளிமையாக எடை போடக்கூடியவர்கள். ஒரு நம்ம பதில் சொல்றோம், ஒரு ஜாதகம் சொல்றோம்னா சாமி இதுக்காக தான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். யாரையும் எளிமையாக எடை போடக்கூடியவர்கள் யாரு? தனுசு ராசி. அப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பானதாக இருக்கும். 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான், மறைந்த குரு நிறைந்த பலனை தருவார். நீங்க ஒரு சில விஷயங்கள் செய்யணும். ஒரு சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஊற வைக்கணும். தலையை எண்ணெய் வச்சுட்டு ஒரு மணி நேரமாவது தலையை ஊற வைக்கணும். சனி ஊறணும். சனி எண்ணெய், நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதில் 2 அரிசியை போட்டு தான் நீங்கள் சூடு பண்ணணும். வெறும் எண்ணெயை சூடு பண்ணக்கூடாது. அதில் 2 புழுங்கல் அரிசி போடணும், பச்சரிசி போடக்கூடாது. அப்படியே அந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு தலைக்கு பெரியவங்களை வச்சு எண்ணெய் வைக்கணும், சின்னவங்களை வச்சு வைக்கக்கூடாது. நிறைய இடங்கள்ல மனைவி தேய்ச்சி விட்டுடுறாங்க. அது ஒரு பாசத்தில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க கையால் வச்சுக்கணும். ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம், சிவ பூஜைகள் செய்து நவகிரகம் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் சிறந்த பரிகாரமாக இருக்கும். செலவில்லாத பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள். எனக்கு ஒரே காரிய தடையா இருக்கு சாமி, எதுவுமே மூவ் ஆகலை, எல்லாமே காரிய தடைகளாக இருக்கிறது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்குத்தான் இந்த பரிகாரம். அப்ப காரிய தடைகள், செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி என்பர்களே, அதெல்லாம் சரியாகும். அப்போ உங்க பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுடைய தடைகள் விலக நீங்களும் முயற்சி செய்யலாம். உங்க பிறப்பு ஜாதகம் பேசும், அதை கொண்டு தெரிஞ்சு பண்ணீங்கன்னாக்கா நீங்களும் வெற்றி பெறலாம். தனுசு ராசி நேயர்களே.